இல்ல முதல்ல இது தாமதிக்கப்பட்ட தீர்ப்பாக இருந்தாலும் ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய தீர்ப்பு என்று நான் பார்க்கிறேன். இவ்வளவு நாட்கள் ஆனாலும் அது சிறப்பு நீதிமன்றமாக இருந்தாலும் இவ்வளவு தாமதம் இருக்கக்கூடாது என்பது எனது தாழ்மையான கருத்து. தீவிரமாக அவசர நீதிமன்றங்களாக இவையெல்லாம் செயலாற்ற வேண்டும். இன்னொன்று, பெண்களுக்கு என்று ஒரு ஃபோரம் இருக்கணும். இன்றைய காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஆரம்ப காலையில இது ரொம்ப தீவிரப்படுத்தப்பட்ட பின்புதான், தீவிரமாக பாதிக்கப்பட்ட பின்புதான் வெளியே தெரிஞ்சது. அப்ப ஆரம்பத்துல அந்த பெண்கள் அந்த கொடுமையை அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அவங்க முன்னாள் ஆளுநர் ரொம்ப நல்ல நல்ல கருத்துக்கள், அருமையான கருத்துக்கள். ஆனால் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அன்னைக்கு அதிமுக அரசாங்கம் இருந்தாங்க, பாஜக மகளிர் அணி அநேகமாக இவங்க தான் தலைவராக இருந்தாங்களா என்ன நினைவில்லை. களத்தில் இல்லை அவங்க. அந்த பொள்ளாச்சி பெண்கள் இந்த இந்த குற்றச்சம்பவம் வந்த பிற்பாடு ஒரு நாள் கூட அவங்க போராட்ட களத்தில் இல்லை அப்படிங்கிறத நான் பதிவு செய்கிறேன். இந்த பெண்களே வீடுகளில் தனக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமை குற்றங்களை போய் சொல்வதற்கான ஒரு ஃபோரம் வேணுங்கிறாங்க. அநேகமாக இந்தியாவில் தேசிய பெண்கள் ஆணையம் அவங்க அரசுங்க, பாஜக அரசாங்கம் தான் வச்சுருக்கு. 15க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் பாஜக அரசு இருக்குது. அங்கெல்லாம் கூட அப்படியான ஒரு ஃபோரம் எங்கேயுமே உருவாக்கப்படலாம்.